ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிமிலி உருண்டை, அதாவது ராகி உருண்டைன்னு சொல்லலாம். சின்ன வயசில் எங்கள் பாட்டி இது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க அண்ட் ஹெல்த்தியும் கூட. உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்கறத மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. ஸோ வாங்க இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிமிலி உருண்டை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்க போகிறேங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இது கூடவே நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேங்க. கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு, உங்கள்கிட்ட எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. அது இந்த மாதிரி கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் அதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தாலே ஓகே தாங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது ஒரு சப்பாத்தி கல்லில் நீங்கள் பட்டர் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பரோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் டோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா மெல்லிஸாக தட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி தட்டி இப்போது இதை தோசைக்கல்லையோ இல்லை பேன்லேயோ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டுங்க. ஒரு சைடு வெந்ததும் இதை திருப்பி போட்டுருங்க. உடஞ்சாலும் பரவாயில்லைங்க, இதை நம்ம உடச்சி தான் சேர்க்க போகிறோம், அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 2 சைடு வெந்ததும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது நான் மிச்சம் இருந்த மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் நான் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேங்க. தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அது கூடவே வறுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்து இதை நல்லா 2 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக பிடிக்க வரும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம், இல்லை பெருசாக வேணுனாலும் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேங்க. இது செய்யும் போதே ரொம்ப வாசனையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இந்த ரெசிப்பியை உலக்கையில் இடித்து தான் செய்வாங்களாம், அவ்வளோ வாசனையாக இருக்குமா. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. ஸோ சூப்பராக இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என் பையனுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.